Hello friends, welcome back to Soru, Thaarumaaru. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ஒரு சிக்கன் வச்சு செம்மையான ஒரு ரெசிபி பார்க்க போறோம். அதனா பார்த்தீங்கன்னா சிக்கன் லெக் ஃப்ரை தான் பார்க்க போறோம். இதோட மசாலா எல்லாமே அம்மியில அரைச்சது. இதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்க போகுது. நீங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே फ्रेंड्स, இப்போ நம்ம சிக்கன் லெக் ஃப்ரை எப்படி பண்ணலாம் சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் சிக்கன் லெக் ஃப்ரை செய்யறதுக்கு நான் 3 லெக் எடுத்திருக்கேன். இப்போ இந்த 3 லெக்குமே நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 3 லெக்லுமே இதுமாரி கட் பண்ணிக்கோங்க. எதுக்கு இப்படி கட் பண்ணுறோன்னா அப்போ தான் அந்த லெக்குக்குள்ளே மசாலாலாம் உள்ளே இறங்கிட்டு சாப்பிடும்போது நல்லா ஜூஸியாகவும் சூப்பராகவும் இருக்கும். ஸோ அதனால் இப்போ கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது இந்த 3 லெக்குமே இதுமாரி நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வரமிளகா காரம் மட்டும்தான். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் 3 லெக்குக்கு நான் 8 வரமிளகா எடுத்திருக்கேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா நார்மலாகவே வரமிளகா நல்ல காரமாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் 4 வரமிளகாவில் மட்டும் காம்பை கிள்ளிட்டு உள்ளே இருக்க விதையை மட்டும் ரிமூவ் பண்ணி எடுக்கிறேன். ஏன்னா எக்ஸ்ட்ரா நம்ம மிளகு வேறு ஆட் பண்ணுவோம். அதனால தான் நீங்கள் நல்லா காரம் சாப்பிட்றீங்கன்னா பரவாயில்ல, அப்படியே கூட வச்சுக்கலாம். நான் 4 வரமிளகாவில் உள்ளே இருக்க விதையை மட்டும் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், 4 வரமிளகாவில் உள்ள விதையை மட்டும் ரிமூவ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா அந்த விதையில் தான் காரம் எல்லாமே இருக்கும். ஸோ அதனால் இப்போது ரிமைனிங் இருக்க அந்த வரமிளகாவில் நான் மேலே காம்பை மட்டும் கிள்ளி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இந்த வரமிளகா எல்லாத்தையுமே நல்லா சுடு தண்ணியில் போட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஊற விட்டுருங்க. பாருங்கள், நல்லா சுடு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா ஊற விடுங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு சூடாக இருக்குது பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது 15 நிமிஷம் நல்லா ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம தேவையான பொருட்கள் என்ன சொல்லி பார்க்கலாம். 2 துண்டு இஞ்சி, 5-6 பல் பூண்டு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு எடுத்துக்கோங்க. இந்த மசாலா எல்லாமே நான் 3 லெக்குக்கு மட்டும் தான் சொல்லியிருக்கேன். ஸோ தேவையான கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. இப்போது இந்த மசாலா எல்லாமே நான் அம்மியில் தான் அரைக்க போகிறேன். ஸோ எனக்கு அம்மியில் அரைக்க தெரியாது. ஸோ அம்மா அரைச்சி தராங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஊற வச்சோம்ல அந்த காஞ்ச மிளகாய் வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது காஞ்ச மிளகா ஓரளவு அரைஞ்ச பேருக்கு அது கூட 2 துண்டு இஞ்சி, ஒரு 6 பல் பூண்டு, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது கடைசியாக கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கலாம். நான் காஞ்ச மிளகா அந்த ஊற வச்சோம்ல அந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கோங்க. சில பேர் வீட்டில் அம்மி இருக்கும், சில வீட்டில் அம்மி இருக்காது. ஆனால் கண்டிப்பாக அம்மி இருந்துச்சுன்னா அம்மியில் அரைச்சி ட்ரை பண்ணுங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போது இதுவே நீங்கள் மிக்ஸியில் அரைக்க போகிறீங்கன்னா தண்ணி எதுவுமே சேர்க்காமவே நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சத்தூள் ஆட் பண்ணிட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ பாருங்கள் நல்லா எந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட தெரியுது. பாருங்கள் எந்த அளவு நல்லா கெட்டியாக இருக்குது சொல்லிட்டு பாருங்கள். இதே நீங்கள் மிக்ஸியில் அரைச்சிங்கன்னா இந்த அளவுக்கு கெட்டியாக கிடைக்காது. இப்போது இது கூட ஒரு 1/2 லெமன் பூஞ்சி விட்டுக்குங்க. உங்களுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு நம்ம காஞ்ச மிளகா ஊற வச்சோம்ல அந்த தண்ணியை இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா கொஞ்சம் மசாலா ஓரளவு நல்லா கெட்டியாக மிக்ஸ் ஆனால் போதும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த லெக்கை ஒன்று ஒன்றா போட்டு நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம கத்தியால் கீனி விட்டோம்ல அந்த உள்ளெலாம் மசாலா போகிற அளவுக்கு நல்லா அப்ளை பண்ணி விடுங்க. அதுக்குள்ளெலாம் நல்லா மசாலா இறங்கி இருக்கணும். ஸோ அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். எல்லா இடமே நல்லா கவர் ஆகிற மாரி நல்லா அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ 3 லெக்குமே நான் ரெடி பண்ணி எடுத்துட்டேன். ஓகே, இப்போ பாருங்கள் மசாலாலாம் அப்ளை பண்ணியாச்சு. இது நல்லா 1/2 மணி நேரம் நல்லா ஊற விட்டுருங்க. 1/2 மணி நேரம் நல்லா ஊறட்டும் மசாலாலாம். இப்போ 1/2 மணி நேரம் ஊறி வந்ததுக்கப்புறம் ஒரு வானலில் நல்லா நிறையாவே எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம லெக்கை சேர்க்கலாம். பாருங்கள், எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இதை ஒவ்வொரு லெக்கை நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா 10 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. ஒரு சைடு நல்லா 10 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் திருப்பி போடுங்க. அது ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். ஏன்னா லெக்கு கொஞ்சம் மொத்தமாக இருக்கும், வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். சொன்னால தான் பாருங்கள் நல்லா லெக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. பார்க்கவே எவ்வளோ சூப்பராக சொல்லிவிட்டு இப்போ எடுத்து ஒரு பிளேட்டில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய மசாலா லெக் ஃப்ரை
ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், பார்க்கும்போது எவ்வளோ சூப்பராக சொல்லிட்டு ரவை கூட அந்த மசாலா உதிரவும் இல்லை. அந்த லெக்கு வந்து அந்த சைட்லாம் பிச்சுட்டு வரும்ல, எதுவுமே பிக்கலை, லெக் அப்படியே முழுசாகவே இருக்குது. பார்க்க எவ்வளோ சூப்பராக சொல்லிட்டு பாருங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் சோறு தாறுமாறு.